செல்வம் விதி தராதது. ஆனா ஒரே மனிதன் தன் தாழ்மையால் அதை பெற்றான். அவர்தான் குபேரன். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யட்ச இளவரசன் குபேரன் தினமும் காட்டின் அமைதியில் சிவனை தியானித்தான். அவன் ஆசை செல்வமில்லை, உலக நன்மை. அவன் பக்தியால் ஆனந்தமான சிவன் தீபமான ஒளியில் தோன்றி சொன்னார், குபேரா, உன் மனம் புண்ணை விட பெரியது. அந்த ஒரு வார்த்தைக்குப் பின் குபேரன் சிவன் அருளால் செல்வத்தின் தெய்வமானார். பொன்னால் பிரகாசிக்கும் மல்கபுரி, கோபுரங்கள், அரண்மனைகள், அது குபேரனின் புதிய உலகம். செல்வம் கிடைத்ததும் குபேரன் என்ன செய்தான்? இதுபோன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் அதை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, மக்களின் நலனுக்காக தாராளமாக பகிர்ந்தான். ஆனா ஒரு நாள் சிறிய பெருமை கொண்டார். அதையும் உடனே உணர்த்த சிவன் வந்தார். செல்வம் பெருமைக்கல்ல, பரிவுக்குத்தான் என்று. அந்த ஒரு வார்த்தை குபேரனை மாற்றியது. அவன் மீண்டும் தாழ்மையுடன், தானத்துடன், நன்மையுடன் வாழத் தொடங்கினான். அதனால்தான் இன்று வரை குபேரன் செல்வத்தின் கடவுள் என்று மதிக்கப்படுகிறார்.